ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு 5ஆம் தேதி மாற இருக்குது. அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது. இதனால் என்னென்ன விதமான மாற்றங்கள் நீங்கள் அடைவீங்க, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, பரிகாரங்கள் மாதிரி என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் சிம்மராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களாக தான் அமையக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய விஷயம் இருக்கும். அதில் ஒரு விஷயத்த நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டுதல் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி காட்டுவார். நம்பிக்கையை வச்சு இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கூட்டணியில் இருக்காங்க. களத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ராகு பகவான் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அதே போல் கிரக மாற்றங்களானது 5/2/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புத பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 11/2/2024 அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 12/2/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. மேலும் 21/2/2025 அன்று லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு. மேலும் 26/2/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உயர்மட்டத்தில் உள்ள மனிதர்களிடம் தொடர்பு வைத்திருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்தில் புதனோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறாரு. மேலும் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் சப்தமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப செலவுகள் அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும். புதிய நட்புகள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும். அடுத்தவர் செயலுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கும் வாங்கும் விஷயத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்தாலுமே அது அவருக்கு சம வீடாக சொல்லப்படுது. மேலும் இதனால் தொழிலில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே செலவுகள் உண்டாகும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறப்போகுது. மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களில் இருந்து வந்த மனக்கவலைகள் அனைத்தும் விலகும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகுவதை தவிர்த்து கொள்வது நன்மையை கொடுக்கும். மேலும் பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது நல்லது. அவர்கள் நலனில் அக்கறை அதிகமாக காட்டுவீங்க. உறவினர்களும் நண்பர்களினரும் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சாதிப்பீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டிய நிலை வரும். உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்கள் உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகக்கூடும். அதனால் யாருக்கும் அவ்வளவு உதவி செய்யாதீங்க. அவங்களா உதவி கேட்டால் மட்டும் செய்யுங்க. நீங்களாக போய் எந்த உதவியும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனையை அதிகரிக்க செய்யும்.
மேலும் வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மன துயரம் நீங்கும். சிற்பின்பம் செலவுகள் அதிகரிக்கும். மேலும் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க நேரிடும். மேலும் ஒதுங்கி சென்றாலும் வழியை சிலர் சண்டை போடலாம், அதனால் கவனமாயிருங்க. மாணவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும். எதிர்பார்த்த உதவிகளும் எந்த ஒரு தடையும் தாமதமும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில் சிவனை வில்வ அர்ச்சனை செய்து வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். மனக்குழப்பங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், ஞாயிறு, வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 2, 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 23, 24 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 6வது இடத்துல வலுவாக இருக்கிறாரு. மேலும் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதும் நல்ல அமைப்பாக அமையப் போகுது. அது மட்டும் இல்லாமல் 11ல் செவ்வாய் வக்ரமடைகிறாரு. மேலும் நிதி சிக்கல்கள் இருந்தாலுமே அதை குறித்து கவலையே பட வேண்டாங்க. மேலும் குரு உங்கள் குடும்ப ராசியை பார்ப்பதால் கடுமை குறையும். குடும்ப நிலையில் உள்ள கசப்புகள் மாறும். போட்டிகளுக்கு இடையில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி நகருவீங்க. தெய்வ தரிசனம் உண்டாகும். பெரியோர்களின் ஆசைகளும் உங்களை தொல்லைகளையும் குறைக்க செய்யும். மேலும் இடப்பிரச்சனைகளில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகப் போகுது. விற்க வேண்டிய இடம் நல்ல விலைக்கு போகும். சகோதர ஒற்றுமை பலப்படும். இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒரு பல விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துல கேது இருப்பதும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருப்பது ஆரோக்கிய குறைகளை ஏற்படுத்தும். அடிக்கடி மன நிம்மதி குறையும். இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் அவதிப்படுவீங்க. சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. திருமண முயற்சிகள் தாமதமாகும். குழந்தை பற்றிய கவலை அதிகரிக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு தான் தங்களுடைய வாய்ப்பினை பெற வேண்டிய நிலைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகன் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மையும் கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். வீட்டில் சுவையான நல்ல உணவுகள் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த கௌரவ பட்டங்கள் பதவிகள் தாமதமாகும். உயர் அதிகாரிகளின் கெடுபடியால் அதிக தொல்லைகள் ஏற்பட போகுது. புதிய நண்பர்களால் தொல்லைகள் எழும். இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபடி, சகோதரர் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும். எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்தோடு வாழ்க்கையில முன்னேற முயற்சியிடுங்க. மேலும் வாழ்க்கையில எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தை தாமதமாகவே அடைவீங்க. பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு மிக பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில தென்றல் என வீசுங்க. இதனால ரொம்ப சந்தோஷகரமா நீங்க இருப்பீங்க. தனியாக இருப்பதால பொழுதுபோக்குவது கடினமாக ஒரு விஷயமா இருக்கக்கூடும். மேலும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் தொடரும். வருமான குறையும். அதன் காரணமாக சிக்கல்கள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளின் பணமும் வந்து சேரும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்வதற்கு இடமில்லைங்க. சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழோ கௌரவமும் குறையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகும். ஆனாலுமே திருமணம் தள்ளி போகும். மனதைரியம் குறையும். இன்னும் சிலருக்கு மரண பயம் ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்தபடி பணவரவுகள் குறையும். பல வழிகளிலும் செலவுகள் அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினரால் நன்மை பல ஏற்பட போகுது. மேலும் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பதவியும் பொறுப்புகளும் கிடைக்கும். கூடவே வேலை பளு காரணமாக அதிகப்படியான வேலைகளை செய்வீங்க. மேலும் வாகன வசதி குறையும். கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படும். இன்னும் சிலருக்கு வாக்கு வன்மையால் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். புதிய வியாபார யுக்திகள் கையாளுவது நல்லது. மேலும் இன்னும் சிலருக்கு வீடு மனை ஆகியவற்றில் நஷ்டங்கள் ஏற்படும். பூரண சைன சுகை ஏற்படும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்கள் மேலோங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதமானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விதமான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கருப்பு சாமியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கருப்பு சாமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள்.
நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.